என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்னிமயமான அதிகாலை யுத்த ஜெபம் உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை, ஆபத்துகளை, உபத்திரவங்களை, வியாதிகளை, வருத்தங்களை, இன்னும் பல்வேறு மந்திரங்கள், சூனியங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் மூலமாய் அல்லது பல்வேறு எதிர்க்கிற நபர்கள், எரிச்சலாய் இருக்கிற, பொறாமையாய் இருக்கிற, காரணம் இல்லாமல் நம்மை சபிக்கிற அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே வாழுகிற நம்மை இந்த பொல்லாத பிசாசு அநேக காரியங்களினாலே கொல்லவும் அழிக்கவும், நம்முடைய நல்ல வாழ்க்கையை திருடவும் நம்மை சுற்றி அலைகிறான் என்பது நிச்சயமான உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7 வல்லமையான ரகசியங்கள் நீங்கள் அதை அனுசரித்து கடைபிடித்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் பிசாசை நீங்களே துரத்தி அடிப்பீர்கள். கட்டுகள் உடையும், சங்கிலிகள் தன்னாலே தெரிக்கும், மாற்றமே இல்லை. உங்களை சுற்றிலும் சூழ இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இவற்றை அறிந்து நீங்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே நிற்க வேண்டிய விதமாய், ஹல்லேலூயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து நிற்கும் பொழுது அந்த சத்தியம், நீங்கள் அறிந்து கொள்ளுகிற அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, கர்த்தருடைய காரியத்திலே ஒரு அற்புதமான நடைமுறை இருக்கிறது, திருமுறை சட்டம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய கர்த்தர் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். ஆமென். ஆட்களை அனுப்பி, தூதர்களை அனுப்பி, இரட்சகர்களை அனுப்பி என்று மாத்திரம் எழுதவில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அற்புதமும் அதிசயமான வார்த்தைகளை, ரகசியமும் உன்னதமுமான வார்த்தைகளை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் இந்த நல்ல சத்தியத்தை, நல்ல தேவனுடைய ரகசியங்களை கடைபிடித்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற கட்டுகள், அது எத்தனை பெரிய சங்கிலிகளாய் இருந்தாலும் சரி, நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை சிம்சேனை போல பல்வேறு வகை வகையான பயங்கரமான கயிறுகளினால் நீங்கள் கட்டப்பட்டது போல் எங்கோ எப்படியோ யாராலோ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளும் உடையும். நிச்சயமாய் பிசாசின் கிரியைகள் அழியும். சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான், மாற்றமே இல்லை. நிச்சயமாய் இதை கவனமாய் கவனியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஐயா என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் டாக்டர்களால் கைவிடப்பட்டவை, டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்ன காரணம் என்றே தெரியவில்லை. இந்த வியாதி, இந்த வருத்தம், இந்த துன்பங்கள், இந்த உபத்திரவங்கள், தூக்கமில்லாமல் நான் படுகிற அவஸ்தைகள், அடிக்கடி எனக்கு வருகிற இந்த பலகீனங்கள் ஏன் என்று தெரியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களோடு பேச விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் ஒரு நொடி பொழுதிலே சிதறுண்டு ஓடும்படியாய் நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாய் நில்லுங்கள். இந்த 7 வழிமுறைகளும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க இருக்கக்கூடாது, என் அன்பு சகோதர சகோதரிகள், இப்படியா இருக்கக்கூடாது. அனுதினமும் ஐயா, யார் எங்களுக்காக பிசாசுகளை துரத்துவார்கள், யார் எங்களுக்காக கட்டுகளை உடைப்பார்கள், யார் எங்களுக்காக இப்படியாய் விடுவிப்பார்கள், எங்கே எங்கள் வீடுகளிலே தகரம் வைத்திருக்கிறது, தகடு வைத்திருக்கிறது, அல்லது எங்கே சூனியம் வைத்திருக்கிறார்கள், எங்கே எங்கள் வீடுகளிலே அநியாயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு விரோதமாய் யார் யார் ஏவல் பண்ணுகிறார்கள், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவைகள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமானவைகள்.
அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் இந்த 7 சத்தியங்களையும் 7 அற்புதமான ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீயே அவிழ்த்து விடுவாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீயோன் குமாரத்தியாய் நீங்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். எருசலேமாய் வீற்றிருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த அதிகாரத்தோடு நில்லுங்கள். மாத்திரமல்ல, சத்ருவானவர் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயத்தை கையில் எடுங்கள். பிசாசு உங்களை விட்டு ஓடோடி போவான். இதுதான் திருமறை சட்டம். ஹல்லேலூயா. இதுதான் திருமறை சட்டம். இதுதான் தேவனுடைய வழிமுறை, தேவனுடைய ராஜ்யத்தின் வழிமுறை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து தெரிந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எவனும் எதுவும் யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். அந்த அதிகாரத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, என்ன 7 ரகசியங்களிலே முதலாவதாக பாருங்க, உங்க வீடுகளிலே வருகிற, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் பிள்ளை ஏன் இப்படி பேசுகிறான், என் மகள் ஏன் இப்படி மாறிவிட்டாள், என் கணவன் ஏன் இப்படி போய்க் கொண்டிருக்கிறார், என் மனைவி இப்படி பேசுவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தாய்மார், ஒருவேளை பெற்றோர்கள் கூட, ஒருவேளை மாமா மாமிகள் கூட, ஒருவேளை யார் வேண்டுமானாலும், உயிர் சிநேகிதன் கூட, நம் காலமெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் என்று நம்பினவர்கள் கூட தாறுமாறாய் நடக்க முடியும். ஏனென்னா, இதற்கு எல்லாவற்றிற்கும் பின்னாடி இந்த மனிதர்கள் அல்ல, இவர்கள் ஆவிகளை இயக்குகிற, சில நேரங்களில் நல்ல கவனிங்க, சில நேரங்களில் இவர்களுடைய ஆவிகளை இயக்குகிற பொல்லாத பிசாசு இப்படியாய் சில காரியங்களை செய்கிறான். ஆதலினால் முதலாவது உங்கள் எதிராளி யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் உங்கள் எதிராளியை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஐயா, என்னை விரோதித்து என் நண்பன் இப்படியாய் பேசுகிறான், அல்லது என் உயிர் நண்பன் 30 வருடம் 20 வருடம் என்னோடு அன்பாய் இருந்த நண்பன் அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் இப்படியாய் பேசுகிறார்களே, அவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்களை இயக்குகிற, அவர்களுக்கு எரிச்சலை, பொறாமையை, சந்தேகத்தை, எரிச்சலை, பெருமையை கொடுத்த அந்த பிசாசை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நம்முடைய ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், எய்தவன் இருக்க அம்பை நோகுவானேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எரிகிறவனை விட்டுவிட்டு கல்லுக்கு விரோதமாய் நாம் பேசினால் பிரயோஜனம் என்ன இருக்கிறது? எய்கிறவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பொல்லாத பிசாசானவனை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழித்திருங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன், glory, நல்ல கவனிங்க, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன், ஐயா, உங்களுக்கு எதிராய் வருகிற நபர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, குடும்பத்தார் அல்ல. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இயக்குகிற, வஞ்சிக்கிற உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத பிசாசு உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்குள்ள யாதொன்றையும் எங்கே விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நிச்சயமாய் உங்கள் எதிராளி சிங்கம் போல வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே,
ஆதலினால் யோவான் 10:10 சொல்லப்பட்டபடியே இவன் இந்த பொல்லாத பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் மனிதர்களை பார்க்காதிருங்கள். ஐயா, சிலர் வீடுகளிலே வந்து சொல்லுவார்கள், உங்க மாமியார் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாங்க, உங்க சகோதரன் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டான், உங்க தாயாரே சில நேரம் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாங்க. அட பாதகங்களே, கொடுமையே, அன்பு தேவ பிள்ளைகளே, வச்சிட்டாங்க. அதுக்கு என்ன செய்வது என்று சொல்லிக் கொடுப்பதில்லை, அதிலிருந்து எப்படி தப்புவது என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. அதனால் வந்த விளைவுகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையும் இல்லை, அறிவும் இல்லை. இப்படியாய் கொத்த காரியங்களை எல்லாம் குப்பையில் வீசிவிட்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்கள் எதிராளியான பிசாசானவன் தான் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் இந்த பொல்லாங்கானவன் சத்ருவானவன் பாருங்க, உலகத்தில் பாருங்க, நல்ல விதைகளை விதைக்கப்பட்ட இடத்திலே கொண்டு பொல்லாத விதைகளை, தீய விதைகளை, களைகளை விதைக்கிறவனும் சத்ருவாகிய பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கிறவன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிராளியை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்கள் யுத்தம் உங்கள் போராட்டம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. க்ளோரி, உங்களோடு விரோதமாய் நிற்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், உங்கள் கணவனாரை அல்லது உங்கள் பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்துகிற, ஒருவேளை உங்களுடைய வீட்டாருடைய நண்பர்கள், அவர்களோடு இணைந்திருக்கிறவர்கள், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அவர்களோடு யுத்தம் செய்கிறதை நிறுத்திவிட்டு, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் போராட்டம், உங்கள் யுத்தம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:12 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஏனெனில் உங்கள் யுத்தம் எல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யுத்தம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, சக மனிதரோடு அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, என் அலுவலகத்தில் நான் வேலை செய்கிற இடத்திலே இப்படியாய் நடக்கிறார்கள். நான் வேலை செய்கிற, பணி செய்கிற இடத்திலே, என் தொழில் ஸ்தாபனத்திலே, நான் இருக்கிற இடங்களிலே, நான் வசிக்கிற இடங்களிலே எனக்கு விரோதமாய் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்வதை எல்லாம் இப்படியாய் பாருங்கள். சக மனிதர்களை நேசியுங்கள். அவர்கள் என்ன செய்தாலும், தீமை செய்தாலும், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள். என்ன பசி? பாராட்டுங்க. நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க சுகமா இருக்கிறீங்க, சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை. நீங்க நல்லா செய்திருக்கிறீங்க, நல்ல சேலை கட்டிருக்கிறீங்க, உங்க Dress எல்லாம் அழகா இருக்குது, நீங்க நல்லா இருக்கிறீங்க, சொல்லுங்க அருமையானவர்களே. ஹல்லேலூயா. தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருங்கள். நல்ல வார்த்தைகளை விதையுங்கள். ஆமென். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருங்கள். ஏனெனில் எபேசியர் 6:12 சொல்லுகிறார், ஏனெனில் உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சக மனிதர்களோடும் அல்லவே அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பாய் இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் போராட்டம் எல்லாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஐயா, குடும்ப உறுப்பினர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை அப்படியும் இப்படியுமாய் சிதைக்க, அழிக்க, உங்கள் குடும்பத்தை நாசமாக்க இந்த பொல்லாத சத்துரு பாருங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள். துரைத்தனங்களும் அதிகாரங்களும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தார அப்படியா இப்படியா இயக்குகிற பொல்லாத ஆவிகள், துஷ்டாவிகள், துஷ்ட தேவதைகளின் ஆவிகள், அன்பான தேவ பிள்ளைகளை, அழுக்கு ஆவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட், பொல்லாத விக்கட் ஸ்பிரிட், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இவைகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டே. ஐயா, சக மனிதர்களை நேசியுங்கள்.
ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தனி அறையை பூட்டிக் கொண்டு, உங்கள் உள்ளறையை பூட்டிக் கொண்டு, அல்லது யாரும் இல்லாத நேரங்களிலே தனிமையாய் தேவ சமூகத்திலே வந்து, ஓ நில்லுங்கள், எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என்னுடைய உறவாளிகளை, என் நண்பர்களை, என் குடும்பத்தாரையே எனக்கு விரோதமாய் திருப்பி விடுகிற பொல்லாத இந்த அந்தகார லோகத்தின் லோகாதிபதிகளே, உங்கள் ஆளுகைகள் அழியட்டும், உங்கள் அக்கிரமங்கள் நிர்மூலமாகட்டும், உங்கள் கிரியைகளும் உங்கள் ஆலோசனைகளும் அவமாய் போவதாக. என் கணவன் மூலமாய், என் மனைவி மூலமாய், என் பிள்ளைகள் மூலமாய், எங்கள் குடும்பத்தார் மூலமாய், எங்களுடைய நண்பர்கள் அல்லது எங்களுக்கு எதிராளிகளை போல் இருப்பவர்கள் மூலமாய் செய்கிற எல்லா உங்களுடைய யோசனைகளும் ஆலோசனைகளும் நடவடிக்கைகளும் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போகட்டும். தனி அறையில் இருந்து யுத்தம் செய்யுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, யுத்தம் செய்யுங்கள். எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் உங்க கணவனை உங்களுக்கு விரோதமாய் தீவிரமாய் பேச வைப்பான். சில வேளைகளில் பிள்ளைகள் அப்படி எரிச்சலாய், மம்மி ஏன் இப்படி பேசுறீங்க டாடி, இப்படி பேசுவது நியாயம் அல்ல, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? ஒருவேளை அவர்கள் இருமலாம், முறுமலாம், கூக்குரலிடலாம், சத்தமிடலாம், திடீரென எரிச்சல் அடையலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவெல்லாம் அதிகாரங்களும் துரைத்தனங்களும். பிள்ளைகளோடு இருந்து, கணவனோடு, சில வேளை மனைவிகளோடும், யாரோடு வேண்டுமானாலும் இருந்து உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்களை ஹல்லேலூயா நீங்கள் வெளிப்படையாய் செய்யாமல், ஆமென், உங்க அறைகளை பூட்டிக் கொண்டு அங்கே இருந்து உங்கள் யுத்த ஜெபத்தை ஆரம்பியுங்கள். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, என்னையும் என் குடும்பத்தையும் நாசமாக்க, பிரிக்க, அழிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் வீடுகளுக்கும், எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், என் திருமண வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் glory, இந்த எல்லா சங்கிலிகளும் முறியும். பிசாசு உங்கள் பக்கத்தில் நிற்க முடியாது. உங்கள் நண்பர்கள் திடீரென்று கைவிட்டு போனவர்கள் திரும்பி வருவார்கள். கோபமாய் இருக்கிற பிள்ளைகள், எரிச்சலாய் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். ஐயா, உங்கள் கணவன் உங்கள் மீது வைத்திருக்கிற எல்லா கசப்புகளும் வெறுப்புகளும், கசப்பின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகள், எல்லா துஷ்டத்தனத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், எல்லாம் நீங்கள் இப்படியாய் போராடும் பொழுது, யுத்த ஜெபம் செய்யும் பொழுது, எல்லாம் உங்களை விட்டு, உங்கள் வாழ்க்கையை, நண்பர்கள், உறவினர்களை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆதலினால் நீங்கள் உங்களுடைய போராட்டம், யுத்தம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் எப்படிப்பட்டவை, எப்படிப்பட்டவற்றை நாம் பயன்படுத்தினால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. தீமைக்கு தீமை செய்கிற எந்த தேவ மனிதனும் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தீமைக்கு நீங்கள் தீமை செய்தால், எரிச்சலாய் பேசுகிறவர்களோடு எரிச்சலாய் பேசினால், நல்ல கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கோபப்படுகிறவர்களோடு நீங்கள் கோபப்பட்டு ஜெயம் எடுப்பது சாத்தியமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களோ வேத சத்தியத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் அவைகளை எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஆமென். ஒரு சேதாரமும் உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஆவியோடு எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை, போராட்டங்களை மாம்சத்தோடு எதிர்கொண்டீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தையோ மரணம்.
மாம்சத்திலே நீங்கள் யோசித்து, மாம்சகரமாக யோசித்து நீங்கள் போராட்டத்திலே இந்த காரியங்களிலே ஈடுபடுவீர்களே ஆனால் அது மரணம், தோல்வி, அழிவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தை, என்னையா ஆவியின் சிந்தை? அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களின்படியே நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜதந்திரங்களின்படியே, ரகசியங்களின்படியே நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஜெயம் எடுப்பீர்கள். எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவர்களாய் திகழ்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 6:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நல்லா கவனிங்க, பிசாசின் தந்திரங்களோடு. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னது போலவே இவன் உங்களை ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், திருடன், நம்ப வைத்து ஏமாற்றுகிறவன். ஐயா, நல்லது போல் வந்து உங்களை நாசமாக்குகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நல்லது போல் தெரிகிற அநேக காரியங்கள் நய வஞ்சகனால் வருகிறதா இருக்கிறது. அவன் ஒரு தந்திரவாதி, அவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்ன செய்யலாம் இந்த போராட்டத்தில்? அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6 தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு தெரிந்த காரியம்தான். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை, விடுதலையை, ஆமென், ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். தரித்துக் கொள்ளுங்கள். ஆகையால், ஏன்னா தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும், அவைகளை தீங்கு நாளுகளிலே, தீங்கு வரப்போகிற, வந்து கொண்டிருக்கிற தீங்கிலே அகப்படுவது போன்ற சூழ்நிலைகளிலே இந்த பிசாசின் கிரியைகளை நீங்கள் எதிர்க்கவும். என்னையா பிசாசின் கிரியைகள்? ஒருவேளை மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்கள், ஏவல்கள், எல்லா செய்வினைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்க்கவும். ஆமென். எல்லா விதமான வாதை, நோய், துன்பம், வியாதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, சக்தி உடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஐயா, யார் கட்ட உடைப்பாங்க? யார் எனக்கு மந்திரவாதத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க? யார் என் பிசாசை துரத்துவாங்க? ஓ மைட்டி காட். இந்த காலத்துல நீங்கள் அநேக கண்ணிகளிலே அகப்பட்டுக் கொள்ளுவீர்கள். அநேக கள்ள போதகர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள கிறிஸ்துகளும் இருக்கிற காலம் இது. ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்களே இந்த வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். ஐயா, இது ஒரு கடினமான போதனை அல்லவே அல்ல. இது கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான தேவ ரகசியம். ஆமென். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலமுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை, நீதி என்னும் மார்க்கவசத்தை, ஐயா, ஒரு ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, மாத்திரமல்ல விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயத்தோடு நிற்கிற எந்த பிள்ளைகள் எதிராயும் பிசாசு வருவதாய் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நிற்க வேண்டிய நிலவிலே, நிற்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ல, அந்த பொசிஷன்ல நிற்கும் பொழுது உங்கள் பக்கமாய் அவன் வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஆமென். மந்திரவாதம் வச்சிட்டாங்க ஐயா, ஏவல் வச்சிட்டாங்க, என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கிறான், என் உடம்புல இப்படி இருக்குது, அப்படி நடக்குது, எங்க வீட்டுல எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது, என்னுடைய சூழ்நிலை, வியாபாரத்திலே தாறுமாறாய் சில காரியங்கள், எதிர்பாராத சூனியங்கள் போன்ற காரியங்கள் நடக்கிறது. ஐயா, எங்கள் மத்தியிலே அக்கினி பற்றி எரிவது போல் அநேக காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னீர்கள். பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு, உங்கள் மத்தியிலே பற்றி எரியும் அக்கினி போன்ற பிரச்சனைகளை குறித்து கலங்காதிருங்கள். ஆமென். கலங்காதிருங்கள். இவைகள் எல்லாம் எங்க இருந்து வருகிறது? யாரால் வருகிறது? எல்லாத்திற்கும் ஒரே சத்துரு, ஒரே எதிராளி பிசாசு
பிசாசானவன் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஆமென். இப்படியாய் நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை வயதானவர்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை சின்னவராய் சிறியவராய் இருந்தாலும் சரி, இந்த சர்வாயுத வர்க்கங்கள் நீங்கள் தரித்தவர்களாய் நிற்கும் பொழுது பிசாசு உங்கள் பக்கமே வருவது சாத்தியமே இல்லை. வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இதன்படி நடங்கள். எல்லா இருட்டுகளும், எல்லா பலகீனத்தின் ஆவிகள், எல்லா வஞ்சக ஆவிகள், துர் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடிவிடும். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள். இந்த போராட்டத்திலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகளிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நான்காவதாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வானளாவிய அதிகாரம். ஓ க்ளோரி, அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை வயதானவர்களாய், எத்தனை சின்னவர்களாய் இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், அந்த சூழ்நிலையில் இருந்தாலும், காலை எனக்கு எடுத்து வைக்க முடியலையா ஐயா, ஒரு காலை தூக்கி வைக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்குது, அந்த காலை தூக்கி வைங்க, வச்சிட்டு சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரியுமா? எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரியுமா? பொல்லாத சாத்தானே, பொல்லாத பிசாசே, யாக்கோபு 4:7 படி நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை கருப்பா சிவப்பா என்று அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் படித்தவர்களா பண்டிதர்களா என்று பார்ப்பதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஏஜ பார்க்கிறதில்ல, உங்க விசுவாசத்தினால் வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு ஆமென் நீங்கள் எதிர்த்து தேவனுடைய வார்த்தையோடு, ஆவியின் பட்டயத்தோடு, விசுவாச பீடகத்தோடு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய திருமறை சட்டத்தின்படியே, கர்த்தருடைய திருமறையின் விதிமுறைகளின்படியே, பிரபஞ்சத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற விதிமுறைகளின்படியே நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது யார் ஓடி போகிறார்களோ இல்லையோ, பிசாசு ஓடி போய்த்தான் ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையை நினைவிலே கொள்ளுங்கள். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய உங்கள் எதிராளியாகிய சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் காரியங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பெரிய ஒரு வாக்கியம்! அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஆமென். ஓ க்ளோரி. நம்முடைய ஊழியங்களிலே நூற்றுக்கணக்கான அற்புதங்களை பார்த்திருப்பீர்கள். லைவ்ல பார்க்காதவங்க இருந்தா நம்ம சேனல்ல போய் லைவ் புரோகிராம் பாருங்க. ஆமென். எத்தனை மகிமையான அதிகாரம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், ஓ க்ளோரி, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த சாத்தியமே இல்லை. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. மார்க்கு 16 படி விசுவாசிகளாகிய எங்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பிசாசை கேட்டுக்கொள், என் நாமத்தினாலே, என் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம். ஆமென். சர்ப்பங்களை எடுப்போம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று நீங்கள் தைரியமாய் சொல்லி எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு ஓடோடி போவான். சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தைரியமாயிருங்கள், ஆதலினால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது சத்துரு உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு ஓடி போவான். சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஓ அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இன்மற்றுக்கு இந்த முதலாவது பகுதியை நிறுத்திக் கொள்ளுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நாளையும் இதே காரியத்தை குறித்து, ஹல்லேலூயா, நாளை
நாளையும் இதே காரியத்தை குறித்து தியானித்து இந்த 7 காரியமும் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும், எப்படி நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். ஆமென். இதில் 5வதாக உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். 5வதாக உறுதியாய் நம்புங்கள். எந்த போராட்டம் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு அற்புதமான ரகசியம். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். 6வதாக நீங்கள் யார் என்பதையும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எத்தனை மகிமையான இடத்தை கொடுத்திருக்கிறார், உங்க பொசிஷன் என்ன, உங்க அத்தாரிட்டி என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலே யுத்தம் முடிந்து போகும். போராட்டம் எல்லாம் அதோடு முடிந்து போகும். யுத்தமோ, இந்த பொல்லாத எதிராளி உங்கள் பக்கமே வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். 7வதாக கடைசியாக கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறபடியே நீங்கள் தான் வெற்றி சிறப்பீர்கள், நீங்கள் தான் ஜெயம் கொள்ளுவீர்கள் என்று உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. இந்த விளக்கங்களோடு நாளை அன்பு சகோதர சகோதரிகளை மறுபடியுமாய் இந்த 7 காரியங்களையும் குறித்து நாளையும் தியானிப்போம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாய். ஆமென். உங்க வாழ்க்கையில அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் நாம் தேவனுடைய வைராக்கியத்திலே நிலைத்திருப்போம். நிச்சயமாய் இந்த 7 வல்லமையான அற்புதமான ரகசியங்கள் பிசாசின் வல்லமைகளை, பிசாசின் உபத்திரவங்களை, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களையும் சிதறடிக்கும், துரத்தி அடிக்கும். நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜெபத்தை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த அற்புதமும் அருமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை, ஐயா, உங்கள் மேன்மையை, உங்கள் வெற்றியை, உங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் சிதறடிக்கிற பொல்லாத பிசாசை அடையாளம் கொள்ளுங்கள், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். எதிர்க்க வேண்டிய விதமாய் எதிர்த்து நில்லுங்கள். அறிய வேண்டியவற்றை அறிந்து நீங்கள் நிற்கும் பொழுது எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. ஆமென். நேற்றைய அதிகாலை ஜெபத்திலே திருமண வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை, அல்லது எந்த வயதிலும் நம்முடைய தாம்பந்திய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, ஒன்றிணைந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை சிதறடிக்கிற எல்லா பிசாசின் செயல்களுக்கும் விரோதமாய் காவல்காரன் ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம் என்று நேற்று அதிகாலையில் போட்டதை, அதை கவனிக்காதவர்கள், அந்த ஜெபத்தை செய்யாதவர்கள் சமயம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த செய்திகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் காரியங்களிலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளோடு, ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. நீதிமான்களோடு கர்த்தர் ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே என் தெய்வமே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை, ஐயா, அநேகருக்கு அது ரகசியமாய் இருக்கிறது போன்று இருக்கிற வார்த்தைகளை அநேகருக்கு எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்திலே பிரயோஜனப்படுத்த அறியாதவர்களாய் இருக்கிறபடியினால் எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, ஐயா, நீர் எங்களுக்கு இவைகளை நினைப்பூட்டி என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே எதிராய் வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து இவர்கள் ஜெயம் எடுக்கும்படியாய், ஆமென், ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழும்படியாய் இவர்களை சுற்றிலும், இவர்கள் வீட்டை, குடும்பத்தை, வாழ்க்கையை, ஜீவிதத்தை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் இவர்களை கெடுக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் இதோடு என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த பொல்லாத சத்துருவின் சகல கிரியைகளும், ஆமென், எங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை நாங்கள் அறிந்து கொண்டு, ஆமென், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து எதிர்த்து நிற்கிற பெரிய பாக்கியத்தை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை, ஆமென், எங்கள் கணவனை, ஆமென், எங்கள் வீட்டிலே இருக்கிற அருமையான பெற்றோரை, ஐயா, எங்கள் குடும்பத்தாரை, எங்களை நேசிக்க வேண்டியவர்களை, எங்கள் நண்பர்களை, எங்களுக்குள்ளே பல்வேறு
பல்வேறு குழப்பங்களை, சந்தேகங்களை, பயங்களை, எரிச்சல்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழியும்படியாய், எல்லா சத்துருவின் சகல தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீரே பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பொல்லாத சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இவனிடம் இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, எங்கள் எதிராளியை, எங்கள் சத்துருவை நீர் அடையாளம் காட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவனை எதிர்த்து நிற்கிற திராணியை, வல்லமையை, அதற்கேற்ற நல்ல வார்த்தைகளை என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போராட்டத்திலே வருகிற எங்கள் அப்பா, எங்கள் யுத்தத்திலே வருகிற எல்லா விதமான தீய சக்திகளையும், தீமை செய்ய வருகிற மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்கிற, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாய் கிரியை செய்கிற ஆமென் பிள்ளைகள் ஏன் இப்படி செய்கிறார்கள், கணவன் ஏன் இப்படி செய்கிறான், ஏன் என்னை இப்படியாய் நம்பி இருந்தவர்கள் இப்படி பேசுகிறார்கள், இப்படி செய்கிறார்களே என்று அதிசயப்பட்டு நாங்கள் நிற்காதபடி, இந்த யுத்தம் எப்படிப்பட்டது, எதிராளியானவன் எப்படிப்பட்டவன், ஆமென் எங்கள் ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், ஐயா எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, என் தெய்வமே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொண்டு ஐயா தேவ சமூகத்திலே நின்று இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கும் எதிலேயும் யாரிடமும் தோற்று போகாதபடி, ஹல்லேலூயா, எங்கும் யாரிடமும் எங்கேயும் தோற்று போகாதபடி, எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty name of Jesus, எங்கள் நல்ல தெய்வமே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே பிள்ளைகள் படிக்க முடியாதபடி, ஆமென், என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று அறியாதபடி, படிக்க விரும்பினாலும் ஐயா பலகீனங்கள், உடல் சோர்வுகள், வியாதிகள் என்று எதிர்பாராத தொந்தரவுகளும் ஆபத்துகளும் இடைஞ்சல்களும் வருகிறதே, என் தெய்வமே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்து வருகிற தொழில்களிலே, ஐயா இவர்கள் வியாபாரங்களிலே, இவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே, ஊழியங்களிலே சத்துரு கொண்டு வருகிற பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், குழப்பங்கள், வம்புகள், வழக்குகள், எல்லாவற்றிலும் என் தெய்வம் எங்களை ஜெயம் எடுக்க செய்யும்படியாய், எங்கள் ஆண்டவர் எங்களை ஜெயம் எடுக்க செய்யும்படியாய், என் தேவனாகி கர்த்தர் நாங்கள் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் வெளிப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா நீண்ட நெடும் காலமாய் தாமதங்கள், வேலையில் தாமதம், ஆமென், பண வரவுகளிலே தாமதம், வீடுகள், சொந்த வீடுகளை கட்டுகிறதே தாமதம், திருமணங்களிலே தாமதம், வேலை ப்ரமோஷன்களிலே தாமதம், வெளிநாட்டு பிரயாணங்களிலே தாமதம் என்று பல்வேறு காரியங்களிலே தாங்க முடியாத தாமதங்கள், எங்களை வருத்துகிற, ஆமென், எங்களை பாடாய்படுத்துகிற இந்த எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் எல்லா தாமதமும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை தாமதப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். மாற்றங்கள் உண்டாகட்டும். மகிமையான காரியங்கள் குடும்பங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆமென், இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. ஐயா உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்கேயும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய், ஆமென், இவர்களை கண்டு, ஆமென், எந்த பிசாசு
பிசாசும் எந்த ஏவலும் எந்த குட்டிச்சாத்தானும் எந்த துரு தேவதைகளின் துஷ்ட ஆவிகளும் இவர்களை நோக்கி வராதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் வீடுகளையும் வாகனங்களையும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு பாதுகாப்பை அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போகும்படியாய், தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த 7 ரகசியங்களும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். தடைகள், கண்ணிகள், கட்டுகள், சங்கிலிகள், அடைக்கப்பட்ட வாசல்கள், சிறையிருப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாய் கொண்டு வரும். மாற்றமே இல்லை. ஆமென். இவைகள் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆஹா, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும். பிசாசு உங்களை விட்டு இந்த தந்திரவாதி ஓடி போகும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயம் எடுத்தவர்களாய், வெற்றி சிறப்பவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று மகிமையாய் வைத்திருக்கிற மகத்துவமான மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை இதன் தொடர்ச்சி 2வது பாகத்தை பேச இருக்கிறோம். பேசி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நாளைய தினத்திலும் நீங்கள் அதிகாலை ஜெபத்திலே தீவிரமாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, லைக் மற்றும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் மகிமையுமாய் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.